குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 17 ஜூலை 2024 புதன்கிழமை இன்றைக்கி கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் அதில் கிடைக்கும். இந்த நியூஸ் பேப்பரும் அதில் இருக்கும். நீங்கள் தாராளமாக எடுத்து படிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துடலாம். உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக வந்து பார்த்திங்கன்னா ஆர் மகாதேவன், கோட்டீஸ்வர் சிங் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துடைய பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்தார் ஆர் மகாதேவன். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக என் கோட்டீஸ்வரன் சிங் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே உச்சநீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீதிபதியாக வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. மணிப்பூரை சேர்ந்தவரான என் கோட்டீஸ்வர் சிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாநிலத்தில் இருந்து உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட முதல் நீதிபதி அப்படின்ற சிறப்பு வந்து அவர் சேரும். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க யார் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான கொலிஜியம் வந்து பரிந்துரை பண்ணியிருக்கு. ஓகேங்களா? கடந்த 1963ஆம் ஆண்டு ஜூலை 10 பிறந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர் மகாதேவன். இவர் வந்து பார்த்திங்கன்னா 2028 ஜூன் மாதம் வரை வந்து பார்த்திங்கன்னா இவர் அந்த பதவியில் இருப்பார். சரிங்களா? அது வரைக்கும் அவருடைய பதவி காலம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா கொலிஜியத்தில் வந்து பார்த்திங்கன்னா டி.ஒய். சந்திரசூட் இப்போ இருக்கிறாரு. இவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். புதுசாக ஒரு தலைமை நீதிபதி வராங்கன்னா அவங்க தான் இருப்பாங்க. பொதுவான ஆன்சர் என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி. ஓகேங்களா? அவங்க தலைமையிலான கொலிஜியம் தான் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரை பண்ணும் எப்போவுமே. அடுத்து இராணுவ தலைமை தளபதி உபேந்திர துவிவேதி. ஓகேங்களா? பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து ராஜ்நாத் சிங். இந்த ரெண்டு பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? துவிவேதி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பதவி ஏற்றுக்கிட்டவர். அதாவது பார்த்திங்கன்னா கவிஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிற்பி இலக்கிய விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டுக்கான சிற்பி இலக்கிய விருது சிறந்த கவிதை படைப்புக்கான சென்னையை சேர்ந்தவர்களான கவிஞரும் திரைப்பட இயக்குனருமான பிருந்தா சாரதி அவங்களுக்கும் கவிஞர் கோ வசந்தகுமார் ஆகியோருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது வந்து 2023ஆம் ஆண்டுக்கான சிற்பி இலக்கிய விருது. 2024ஆம் ஆண்டுக்கான சிற்பி இலக்கிய விருது வந்து பார்த்திங்கன்னா சிறந்த கவிஞர்கள் என்ற அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையை சேர்ந்தவர்களான ஓவிய கவிஞர் அமுத பாரதி அவங்களுக்கும் கவிஞர் நாவே அருள் ஆகியோருக்கும் வந்து பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2024ஆம் ஆண்டுக்கான சிற்பி இலக்கிய பரிசு வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி இலக்கிய வட்ட நிர்வாகி கவிஞர் புன்னகை பூ ஜெயக்குமாருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. பதிப்பியல் வித்தகர் என்னும் விருது வந்து பார்த்திங்கன்னா சென்னையை சேர்ந்த ராமகுருமூர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து மணிவாசகம் பதிப்பகம் வந்து வச்சிருக்கிறாரு. அவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகள். ஓகேங்களா? இந்த பொக்கிஷம் விருது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கு கொடுத்தாங்கலாம் கேட்க மாட்டாங்க. இது எது சம்மந்தமான விருதுன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? கைவினைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூம்புகார் மற்றும் வாழும் கைவினை பொக்கிஷ விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. ஓகேங்களா? கைவினை கலைஞர்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா கைத்தறித்துறையில் சிறந்து விளங்குவோருக்கான வாழும் கைவினை பொக்கிஷம் விருது முதல் மு.க. ஸ்டாலின் வந்து வழங்கியிருக்கிறார். ஓகேங்களா? கைத்தறித்துறையில் வந்து சிறந்து விளங்குவோருக்கான வாழும் கைவினை பொக்கிஷ விருது வந்து வழங்கப்படுது. ஓகேங்களா? தஞ்சாவூரை சேர்ந்த கே.பி. உமாபதி, நெல்லை சா ராஜகோபால், திருவண்ணாமலை சேர்ந்த முத்துசுவாமி ஆச்சாரி மற்றும் வந்து தஞ்சாவூர் பா சுலைக்கால் பிவி மற்றும் கன்னியாகுமரியை சேர்ந்த தங்கஜோதி ஆகியோருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழும் கைவினை பொக்கிஷ விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டது. இந்த விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலா 1 லட்சம் ரூபாய் காசோலையும் 8 கிராம் தங்கப்பதக்கமும் தாமிரப்பத்திரம் சான்றிதழும் வழங்கப்படுது. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் தலா 50,000 பரிசு தொகை, 4 கிராம் வந்து பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கம், தாமிரப்பத்திரம் மற்றும் தகுதி சான்று உள்ளிட்ட வந்து பார்த்திங்கன்னா பூம்புகார் மாநில விருதுகள் அப்படின்ற பெயரில் வந்து வழங்கப்படுது. இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் சேர்ந்த சி ரவி, சா நாகலட்சுமி, மா முருகேசன், ரா லோகநாதன், புதுக்கோட்டை மாவட்டம் மா ராஜப்பா, கன்னியாகுமரி நா பூவம்பாள் மற்றும் லில்லி மேரி, செங்கல்பட்டு வந்து பார்த்திங்கன்னா பா வரதன் மற்றும் மு ராஜரத்தினம், கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ரா சக்திவேல் ஆகியோருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதில் நீங்கள் பேரெல்லாம் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இந்த வந்து பார்த்திங்கன்னா வாழும் கைவினை பொக்கிஷம் விருது வந்து பார்த்திங்கன்னா கைத்தறித்துறையில் சிறந்து விளங்குவோருக்கு வந்து வழங்கப்படுது. இந்த இந்த விருதில் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் காசோலையும் 8 கிராம் வந்து பார்த்திங்கன்னா தங்கப்பதக்கம், தாமிரப்பத்திரம் சான்றிதழ் வழங்கப்படுது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கேட்டகரியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வந்து வழங்கப்படுது. ஓகேங்களா? பூம்புகார் விருது. இந்த பூம்புகார் விருது வந்து பார்த்திங்கன்னா 50,000 பரிசு தொகை, 4 கிராம் வந்து தங்கம், தாமிரப்பத்திரம் மற்றும் தகுதி சான்று உள்ளிட்டவை வந்து வழங்கப்படுது. ஓகேங்களா? இது முக்கியமானது, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. என்ன விருதுன்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்து
அசாமில் பிரம்மபுத்திரா உள்ளிட்ட 120க்கும் மேற்பட்ட ஆறுகள் வந்து பாயுது. ஓகேங்களா, அசாமில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா உள்ளிட்ட 120 ஆறுகள் வந்து பாயுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் வர்த்தக தலைநகரம் வந்து மும்பை. இதில் முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்தியாவின் சிலிக்கான் வாலி அப்படின்னு அழைக்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர். ஓகேங்களா, எலக்ட்ரானிக் சிட்டினாலும் பெங்களூர் தான். இந்தியாவின் சிலிக்கான் வாலி அப்படின்னு அழைக்கப்படுறது எது அப்படின்னு கேட்டால் பெங்களூரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம், அதுதான் ஆன்சர் வரும். ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 65 IAS அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா பணியிட மாற்றம் பண்ணியிருக்காங்க. லோக் ஆயுக்தா அமைப்பின் தேர்வு குழுவினுடைய காலத்தை வந்து நீட்டிக்க முடிவு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அமைப்பின் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி P. தேவதாஸ் வந்து பொறுப்பு வகிச்சிட்டு இருந்தார். இவர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்காக தமிழக அரசால் வந்து ஒரு குழு வந்து அமைச்சாங்க. அது வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி GM அக்பர் அலி தலைமையில் வந்து அந்த குழு, அந்த குழுவிடம் வந்து தகுதியுள்ள நபர்கள் வந்து விண்ணப்பித்திருக்கிறாங்க. அதனுடைய கால அளவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த குழுவோடைய கால அளவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து முக்கியமான கொஸ்டின், CSIR இயக்குனர் கலைச்செல்வியின் பதவிக்காலம் வந்து 2 ஆண்டுகள் வந்து நீட்டிச்சிருக்காங்க. மத்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி கவுன்சில் CISRன்னு சொல்லுவாங்க. முதல் பெண் இயக்குனர் இவங்க தான், என் கலைச்செல்வி. ஓகேங்களா, இவங்க வந்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகள் வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, லித்தியம் பேட்டரி தயாரிப்பு துறையில் வந்து சிறந்து விளங்குறவங்க இவங்க வந்து மத்திய விண்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பெண் இயக்குனராக கடந்த 2019ஆம் ஆண்டு பிப்ரவரியில் வந்து பதவியேற்றுக்கிட்டாங்க. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா கலைச்செல்வி. ஓகேங்களா, CSIRன்னு சொல்லுவாங்க, மத்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி கவுன்சில். இதனுடைய முதல் பெண் இயக்குனர் இவங்க தான். இவங்களுடைய பதவிக்காலம் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகள் வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதில் ஏன் முக்கியமாக இவங்க பேர் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் வந்து ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகிட்டு இருக்குது. இதில் வந்து லித்தியம் பேட்டரி தயாரிப்பு துறையில் வந்து இவங்க முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அடுத்து முக்கியமான ஒரு கோர்ட்டோட தீர்ப்பு ஒன்று பார்த்துக்கலாம். இதை கூற்றாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட்டியலின வகுப்பில் SC, அதாவது SCன்ற கேட்டகரியில் கூடுதலாக சில ஜாதிகளை சேர்ப்பது உள்ளிட்ட எந்த மாற்றத்தையும் மேற்கொள்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டிருக்கு. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தின் 341வது பிரிவின்படி SC பிரிவுகள் வந்து அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் கூடுதலாக சில ஜாதிகளை சேர்ப்பது உள்ளிட்ட எந்தவித மாற்றத்தையும் மேற்கொள்ளும் அதிகாரம் எந்த மாநில அரசுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. இது வந்து கூற்றா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் படிச்சுக்கோங்க. சரிங்களா, இதில் என்ன கூற்றா கேட்கலன்னா, பட்டியலின வகுப்பில் SC கூடுதலாக சில ஜாதிகளை சேர்ப்பது உள்ளிட்ட மாற்றங்களை செய்ய மாநில அரசுக்கு வந்து அதிகாரம் உண்டு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கிடையாது. ஓகேங்களா, அடுத்து நிதி ஆயோக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அமைக்கப்பட்ட 15 அமைச்சர்கள் வந்து இடம்பெற்றிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக் வந்து ஒவ்வொரு ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அமைக்கப்படும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா 3வது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் அதை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. திட்டக்குழுவுக்கு பதிலாக கடந்த 2015 ஜனவரி 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக் நிறுவப்பட்டிருக்கு. இது முக்கியமான கொஸ்டின். இந்த அமைப்பின் தலைவராக பிரதமர் தான் இருப்பார். ஓகேங்களா, இப்போ வந்து பிரதமர் மோடின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாகவே வந்து பிரதமர் தான் இருப்பார். துணைத் தலைவராக அவரால் நியமிக்கப்பட்ட சுமன் கே பெரி. ஓகேங்களா, இது முக்கியமானது கொஸ்டின். ஓகேங்களா, தற்போதைய நிதி ஆயோக்குடைய துணைத் தலைவர் அப்படி யார் அப்படின்னா சுமன் கே பெரி அவர் தான். ஓகேங்களா, இது மட்டும் இல்லாமல் 4 நிரந்தர உறுப்பினர்கள் இருக்காங்க. ஒரு துணைத் தலைவரும் 4 நிரந்தர உறுப்பினர்களும் இருக்காங்க. ஓகேங்களா, இதே போல் அனைத்து மாநில முதல்வர்களும் யூனியன் பிரதேசத்தினுடைய துணைநிலை ஆளுநர்களும் முக்கிய துறை அமைச்சர்களும் இவங்க எல்லாமே இதில் இருப்பாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க, அதனால் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்க, நிதி ஆயோக்கில் யார் யார் இருப்பாங்கன்னு கொடுத்துட்டு கீழே அப்படியே ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர், 2வது வந்து ஒரு துணைத் தலைவர் இருப்பார், 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க, அனைத்து மாநிலத்தினுடைய முதல்வர்களும் யூனியன் பிரதேசத்தினுடைய துணைநிலை ஆளுநர்களும் முக்கிய துறை அமைச்சர்களும் இருப்பாங்க. ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அப்படியே ஆர்டர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய கிரிக்கெட் அணியினுடைய புதிய தலைமை பயிற்சியாளராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா கௌதம் கம்பீர். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச டென்னிஸ் தரவரிசையில் வந்து பார்த்திங்கன்னா 5 இடங்கள் முன்னேறி முதல் முறையாக 68வது இடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா சுமித் நாகல் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த பிடிச்சிருக்காரு. தற்போது APT தரவரிசையில் அதிகபட்ச ரேங்கிங் பெற்ற இந்திய வரிசையில் அவர் வந்து 4வது இடத்துல இருக்கிறார். ஓகேங்களா, மகளிருக்கான ICIC T20 தரவரிசை பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அணியினுடைய கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து மகளிர் T20 பிரிவோட கேப்டன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்து
இந்தியாவில் ஒரு தடுப்பூசி கூட பெறாத 16 லட்சம் குழந்தைகள் இருக்கிறாங்க. இது என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா, கொரோனா தாக்குதலின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் வந்து தடுப்பூசி போகிறது வந்து பார்த்திங்கன்னா தடைப்பட்டுச்சு. அதை மென்ஷன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உலக சுகாதார அமைப்பு மற்றும் யுனிசெஃப்பும் இணைந்து வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வெளியிட்ட தரவுகள் மூலம் இந்த விஷயம் நமக்கு தெரிய வருது. இது அப்படியே டைட்டில் போட்டு எழுதிக்கோங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டில் சுமார் 16 லட்சம் குழந்தைகளுக்கு எந்த ஒரு தடுப்பூசியுமே செலுத்தப்படலை. ஓகேங்களா? அதிக குழந்தைகளுக்கு எந்த ஒரு தடுப்பூசியும் செலுத்த மோசமான நாடுகள் பட்டியலில் வந்து நைஜீரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதலிடம் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 2வது இடத்துல இந்தியா இருக்குது. ஓகேங்களா? நைஜீரியாவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தடுப்பூசியும் செலுத்தாத குழந்தைகள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 21 லட்சம். ஓகேங்களா? நைஜீரியா வந்து முதலிடத்தில் இருக்குது. இதில் 2வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இருக்குது. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்டு உலகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா 27.3 லட்சம் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசி செலுத்தாமல் தான் இருக்கிறாங்க. இந்த பட்டியலில் இந்தியாவுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எத்தியோப்பியா, காங்கோ, சூடான், இந்தோனேஷியா ஆகிய நாடுகள் இருக்குது. முதல் 20 நாடுகள் பட்டியலில் சீனா 18வது இடத்துலையும் பாகிஸ்தான் 10வது இடத்துலையும் இருக்குது. ஓகேங்களா? சார்க் அமைப்பை சேர்ந்த 8 கூட்டமைப்பு நாடுகளில் இந்தியா தான் முதலிடத்தில் இருக்குது. நாட்டின் தடுப்பூசி அட்டவணையை பொறுத்து 9 மாதம் முதல் 12 மாதங்களில் செலுத்தப்படும் MCV1 அப்படின்ற தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா இந்திய குழந்தைகள் வந்து 93% பேர் வந்து பார்த்திங்கன்னா செலுத்தப்படாமல் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 18 முதல் 5 மாதங்கள் வரையிலாக செலுத்தப்படும் தடுப்பூசியான MCV2 தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா 90% குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஆனால் இது வரைக்கும் நீங்கள் படித்து தான் ஆகணும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ரொம்ப மோசமான பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா நைஜீரியா இருக்குது. 2வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் 20 நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா 18வது இடத்துல வந்து சீனாவும் 10வது இடத்துல வந்து பாகிஸ்தானும் இருக்குது. ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து நம்மளுடைய அண்டை நாடுகள் அப்படின்னுலாம் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் சார்க் கூட்டமைப்பில் 8 நாடுகள் இருக்குது. அந்த சார்க் கூட்டமைப்பில் முதலிடத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா. ஓகேங்களா? தடுப்பூசி செலுத்தாத பட்டியலில், செலுத்தினவங்க பட்டியல் இல்லை, செலுத்தாதவங்க பட்டியல். இந்த அறிக்கை யாருக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுகாதார அமைப்பு மற்றும் யூனிசெஃப்பும் இணைந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா துணை அதிபர் தேர்தல் போட்டியில் போட்டிருக்கும் ஜேடி வென்ஸோடைய மனைவி உஷா வென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவங்க. ஓகேங்களா? இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த அரசியல்வாதிகள். இவங்க 2 பேருமே இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவங்க. இவங்க பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து கமலா ஹாரிஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உஷா வென்ஸ். ஓகேங்களா? இவங்களோட பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஓகே. இடைநிலை ஆசிரியர்கள் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா 1000 பணிகள் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடைநிலை நேரடி ஆசிரியர் நியமனத்துக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்ட 1768 போஸ்டிங் இல்லாமல் இன்னொரு 1000 போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா அதில் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது நம்ம நேற்றே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் போட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படி டெலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உடனே கிடைக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லியும் பார்த்துருங்க. அப்போ தான் நீங்கள் மந்த்லியோ இல்லை வீக்லியோ பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.